தம்பி பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இதை சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணலான்னா இதை எடுத்து நார் உரிக்கணும். அந்த நார் உரிக்கும் போது இப்படி நார் உரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதில் உள்ள பால் நம்ம கையில் பட்டுதுன்னு வச்சுக்கோ, லைட்டாக அரிப்பு இருக்கும். அந்த அரிப்பை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எண்ணெய் கொஞ்சம் கையில் தேய்ச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரிப்பு இருக்காது. நான் அந்த எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உரிக்கலாம். இது நல்ல பிஞ்சு தண்டாக இருக்குது, அதனால் ரொம்பலாம் நார் வராது. நல்லா முத்தலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நார் வரும். அந்த நாரெல்லாம் சுத்தமாக எடுக்கணும். எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இது உடம்பு ரொம்ப ஹெல்த்துப்பா, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. கால் கை கால் வலி, மூட்டு தேய்மானம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு 2 டைம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க எல்லாம். நல்லா வருது பாருங்களேன், இளந்தண்டாக இருந்தாலும் நல்லா வருது பாருங்கள். இந்த ஓரத்தில் இந்த முத்தெல்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அதனால் இதை அப்படியே கிள்ளி போட்டுடலாம். கிள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா வருது பாருங்கள். இதே மாதிரியே ஃபுல்லாக எல்லாம் எடுக்கணும். இந்த தலை இருக்குது பாருப்பா, அந்த தலையெல்லாம் கூட போடலான்னு சொல்லுவாங்க. நான் போட்டு செஞ்சதில்லை. அதே மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கிற காம்பு இருக்குது பாரு, அதுவும் தேவையில்லை நமக்கு. இப்படி உரித்தோம்னா நல்லா தோலெல்லாம் வந்துடும். இதை நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா வணக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான்ப்பா, க்ளீன் பண்ணியாச்சு. இனி இதை கழுவிட்டு துவையல் செய்யலாம். பிரண்டைய வணக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய். நல்லா கழுவியாச்சு, இப்போ போட்டு வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கணும், நல்லா ரெட்டாக வர மாதிரி வணங்கணும். அது வணங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா வணக்கிக்கலாம். மேலே நல்லா வணங்கிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வெங்காயம்லாம் போட்டு வணக்கிக்கலாம். உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். உளுந்தை நல்லா வறுத்தாச்சு. இதையும் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகாய் ஒரு 10-15 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு போட்டுக்கலாம். அதை நல்லா பிச்சு போட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் இதாகும். இந்த தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி செய்யணும்னா ஒன்றும் இல்லை கண்ணு, சும்மாவே எல்லாம் இந்த பிரண்டையை மட்டும் போட்டு மிளகாய் பூண்டு புளி இதை மட்டும் போட்டு செஞ்சாலே நல்லாயிருக்கும். நமக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுக்கிறோம். இந்த தேங்காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் போடணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாம் நல்லா வணக்கியாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம்.
நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. ரொம்ப மிளகா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். புளி காரம் அதிகமாக இருக்கும், இருந்தால் தான் பிரண்டை துவையலுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக காரம் போட்டு வச்சுருக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். துவையல் அரைச்சாச்சு. லைட்டாக ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். கடுகு நம்பருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை.